क्लीं 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 चामुण्डाय व्रचाय नमः। ओम क्लीं 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 चामुण्डाय व्रचाय नमः। ओम क्लीं क्लीं क्लीं। இது என்னோட ஆனா ஜும்கியோட அம்மாவே, பிரதிமாவோட சகோதரியே, என் முன்னாடி வா. இது என்னோட ஆனா, நீ உடனே என் கண்ணு முன்னாடி வா கமலா. என் முன்னாடி வந்து நில்லு. நாணயிடுற என் முன்னாடி வந்து நில்லு கமலா. நீ வந்தே ஆகணும் கமலா. நீ கட்டாயம் வந்தே ஆகணும். நீ வந்தே ஆகணும் கமலா. நீ வந்தே ஆகணும் கமலா. நீ வந்தே ஆகணும் கமலா. கமலா வந்துடு கமலா. நீ வந்தே ஆகணும் கமலா. வா வந்துடு கமலா. வா. கமலா, இந்த குழந்தைய நீ ஏன் தொல்லை பண்ற கமலா? ஏன் சித்திரவதை பண்ற சொல்லு. நான் ஒண்ணு இவளை சித்திரவதை பண்ணல. நான் இவளை காப்பாத்திட்டு இருக்கேன். இவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். மா, என்ன தொடு? ஆமா ஆமா, தொடு 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 தொடு. இங்க பார், என்கிட்ட வராத. தள்ளி போ. வா. இல்ல, நான் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். வா. கிட்ட வந்துரு. வேண்டாம். இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போறதா இல்ல. வா கிட்ட வா சொல்லும். வா வா இல்ல வா. இல்ல வேண்டாம். தள்ளி போ. வேணாம், தயவு செஞ்சு தள்ளி போ. என்ன மன்னிச்சிடு. இந்த ஜும்கி எப்படி வாழ்வா? நீ கூடவே இருந்தனா அவளால வாழ முடியாது. அவ பக்கத்துல கூட யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் அவளை பார்த்து பயந்துருவாங்க. நீ அவளுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களுக்கு மட்டும் இல்ல, கூட இருந்த ஒரு நல்ல மனுஷனை கூட கஷ்டப்படுத்தி இருக்க. அவன் அவளுக்கு உதவிதான் செஞ்சான். என்னம்மா, அடிபட்டுருச்சா? இதுதான் நீ அவளை காப்பாத்துற லட்சணமா? அவகிட்ட யாரும் வராதபடிக்கு தனிமைப்படுத்திட்ட. சொல்லு கமலா, நீ இந்த மாதிரி செய்யறதால அவ வாழ்க்கையே வீணா போயிடும்.
இவளை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன். நான் இவளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, நான் ஜும்கிய நல்லா பாத்துக்கிறேன்க்கா. நான் இவளை நல்லா பாத்துக்கிறேன். இவ மத்த குழந்தைங்க மாதிரியே வாழ்றதுக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன். ஒரு சாதாரண வாழ்க்கைய இவ வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சகிச்சுக்கிற விஷயங்களை சகிச்சுக்கணும்னு அவளுக்கு அவசியம் இல்ல. அவ பேசி ஆகக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே நிறைய பொறுமையா இருந்துட்டா. போதும், இனிமே வேண்டாம். நான் பட்ட கஷ்டம் அவளும் படக்கூடாதுன்றதுதான் என்னோட ஆசை. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் அவளை பாதுகாப்பேன். அவளை யாராலையும் வாங்கவும் முடியாது, யாராலையும் விற்கவும் முடியாது. அவ பாதுகாப்பா இருப்பா. இது ஒண்ணும் பாதுகாப்பு இல்ல. இதனால அவளுக்கு பயம் வருது. அவ எல்லாரையும் பார்த்து பயப்படுறா. அவளோட நிழலை பார்த்தே அவ நடுங்க ஆரம்பிக்கிறா. நீ எனக்கு பதில் சொல்லு கமலா. அவளை விட்டு போகணும்னா நாங்க உனக்கு என்ன கொடுக்கணும்? உன்னால என்ன கொடுக்க முடியும்? எனக்கு உதவி செய்யற மாதிரி அப்படி உன்கிட்ட என்ன இருக்கு? ஜும்கிய வைக்க மாட்டான்னு நான் அவளை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றேன். அவ எப்பவும் ஜும்கிய வைக்கவே மாட்டா. நீ இந்த கல்லுல வந்து இறங்கி குலதெய்வமா மாறிடுறியா? சொல்லு கமலா. இந்த மாதிரி பண்றதால நீ ஜும்கிய மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ பாதுகாக்க முடியும். அப்படி நடந்தா எல்லா பொண்ணுங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. ஜும்கினாலையும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். சொல்லு கமலா, பதில் சொல்லு. சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். பிரதிமா, நீ இதுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கியா? நான் சத்தியமா சொல்றேன்க்கா. என் கூடவே சொல்லு. இந்த பவித்திர அக்னிய, இந்த பவித்திர அக்னிய, இந்த நிலவ, இந்த நிலவ, இந்த பூமிய சாட்சியா வச்சு நான் சத்தியம் செய்யறேன். இந்த பூமிய சாட்சிய வச்சு நான் சத்தியம் செய்யறேன். நீ ஜும்கிய யாருக்கிட்டையும் பணத்துக்காக விற்க மாட்டேன்னு சொல்லு. நான் ஜும்கிய பணத்துக்காக யார்கிட்டயும் எப்பவும் விற்க மாட்டேன். இப்ப நீ உன் சத்தியத்தை நிறைவேத்து கமலா. உடனே இந்த கல்லுக்குள்ள வந்துரு. ஜும்கிய நான் கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். தேவைப்பட்டா நான் அவளை காப்பாற்றவும் வருவேன். இது சும்கியோட கதை. இவ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சித்தர்பூர்ன்ற ஒரு ஊர்ல வேசியோட வீட்டுல பிறந்தா. அவ சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சும்கிய வளர்த்தது எல்லாமே அவங்க பெரியம்மாவும் அவங்களோட மாமாவும் தான். பிரதிமாவும் வேசி தொழில தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரகு பிறந்ததுலேருந்தே மெட்ரோபாலிஸ்டிக்கா இருந்தான். சும்கியோட அம்மாவோட ஆத்மா அவ பக்கத்திலேயே தான் இருந்தது. ஒவ்வொரு செகண்டும் அவளை கண்காணிச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் ஒரு சாமியார் அவங்க அம்மாவோட ஆத்மாவை ஒரு கல்லுல வச்சு கைது பண்ணிட்டாரு. அதுல இருந்து சும்கி ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வாழ்க்கைய ஆரம்பிச்சா. சரி சரி, நான் சரியா ஓட்டுறேன். ஆனா ஆனா நீ விட்டு கூடாது. சரி, நான் விட மாட்டேன். இரு ஒரு நிமிஷம். வா 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 வா, நான் பின்னாடி பிடிச்சிக்கிறேன். பாத்து பிடிச்சுக்கோ. Thank you. அட என்னம்மா, உட்காரு உட்காருமா. இங்க பாருமா, இப்ப உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இப்ப நீ குழந்தை இல்ல. நீ பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கிற வயசும் இது இல்ல. இப்ப நீ பெரியவள் ஆயிட்ட. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இந்த வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
நீயும் ஏதாவது வேலை செய்ய கத்துக்கணும், சரியா? ரூமை கிளீன் பண்றது, பெட்ஷீட்டை மாத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் நீ இனிமே செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? நான் கண்டிப்பா செய்யறேன் பெரியம்மா. சரி, இங்க பாரு. நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆயிட்டா அவளுக்கு பரிசு கொடுக்கற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால நானும் உனக்கு ஒரு பரிசு தரேன். இந்தா, சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவா? ம். ஆப்பிள் சாப்பிடுறியாமா? இருந்தா சாப்பிடு. அடங்க பாரு, சொன்ன கேளு. நான் விட போறது இல்ல. உன்னை நான் விட மாட்டேன். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? உன்னை நான் விட போறது இல்ல. உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். என்ன நீ? ஐயோ, ஏய், அழாத. என்னாச்சுமா? வா வா வா, அமைதியா இரு. அழாதம்மா, என்னாச்சு? அழாதம்மா, அழாத. என்னாச்சு? இன்னைக்கு நான் கிளீன் பண்ணும்போது ஒரு ஆள் என்ன தொடறதுக்கு முயற்சி பண்ணா. ஐயோ, அது எல்லாத்தையும் விடு. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு தள்ளு. இல்ல பெரியம்மா, ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டா. முறைச்சு பார்த்துட்டே இருந்தா. இங்க பாருமா, இங்க குடிகாரங்களும் பொம்பளை பொறுக்கிங்களும் மட்டும்தான் வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கண்ணுல படுற எல்லா பொண்ணுங்களையும். அதை விடு, நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல. யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன கூப்பிடு, நாங்க எல்லாரும் வந்துருவோம். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, சரியா? பயப்படாத. வா, படுத்துக்கோ. அழக்கூடாது என்ன? உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. இந்த சம்பவம் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால அவ எப்பவுமே சோகமாவே இருந்தா. எனக்கு என்னமோ அவ இந்த சின்ன விஷயத்த பெருசா பேசுற மாதிரி தோணுச்சு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம், எல்லாரோடையும் நடக்கும். அதுக்கப்புறம் நடந்ததை நினைச்சா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு எனக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு.
அவளுக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் வித்தியாசமாவே நடந்தது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வா 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 வா. எப்படிமா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கலக்கு கலக்கு. உனக்கு என்னாச்சுமா? வர இரு. சரி வா, நான் மேல போய் விட்டுட்டு வரேன். என்னாச்சு உனக்கு? என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? உடைச்சிட்டு வந்துருவேன். அதோ திறப்பீங்களா இல்லையா? மரியாதையா திறங்க. திறப்பீங்களா மாட்டீங்களா? சொல்றேன்ல. இவளை நான் விடவே மாட்டேன். இவளை நான் விட போறதில்லை. இவளை எனக்கு விடவே போறதில்லை. அவங்க ஏன் உங்களை அடிக்கிறாங்க? எங்களுக்கு தெரியல. நான் உன்னை விடவே மாட்டேன். நிச்சயமா உன்னை விடவே மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். உயிரோட விட மாட்டேன். உங்க யாரையும் நான் விட போறதில்லை. நான் உங்களை உயிரோட விட மாட்டேன். நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அக்கா எங்க இருக்கீங்க? கமல் அக்கா நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப உடனே வாங்க. இப்ப உங்க உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க
நீங்க தானே எங்களோட குல தெய்வம். உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை. கமலாக்கா, எங்க உயிர் ஆபத்துல இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன். ஏதாவது செய்யுங்கக்கா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க கமலாக்கா. கதவை திறங்க. வேண்டாம் வேண்டாம் பெரியம்மா, வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம் பெரியம்மா. நடந்த எதுவுமே எனக்கு புரியல. இது கமலாவோட ஆத்மாவா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா கமலாவோட ஆத்மா அவளை கண்டிப்பா பாதுகாக்கும். இந்த மாதிரி வெறித்தனமா தாக்குறவங்க யாரா இருக்கும்? எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுச்சு. எங்களுக்கு உதவி பண்ண ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அவர்தான் சுவாமிஜி. காளி 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 வெக்ஷாய நமக. ஓம் க்ளீம் க்ளீம் காளி காளி வெக்ஷாய நமக. ஓம் சாமுண்ட்யாய நமக. ஓம் க்ளீம் 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 சாமுண்டாய நமக. க்ளீம் 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 க்ளீம். ஓம் காளி காளி காளி. ஜிம்கி, இங்க வாமா, வந்து என் பக்கத்துல நில்லு. யார் உன்னை தாக்கினாங்களோ அவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது. அவங்க ஆத்மா. ஜும்கி, இந்த வட்டத்துக்குள்ள வந்து நில்லுமா. உன்னை தாக்கின அந்த ஆத்மா உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உன் சொந்தக்காரங்களோ இல்ல. போ, திரும்பவும் போய் உன் இடத்துல நில்லு. சும்கி, அது கமலாவோட ஆத்மா இல்லைன்னு என்னால நம்பிக்கையோட சொல்ல முடியும். ஆனா இந்த ஆத்மா யாரோடதுன்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா அது ஏன் உன்னை கொல்ல நினைச்சது? இத தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சும்கி, உன்னோட பொருள் ஏதாவது எனக்கு கொடு. அது உன்னோடதான் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருந்தா கொடு. அவங்க சொன்ன வழி ரொம்ப ஆபத்தானதா இருந்தது. இருந்தாலும் அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப பயந்தோம். இருந்தாலும்
அவங்க சொன்னதை தான் நாங்க செய்ய வேண்டியதா போயிடுச்சு. இந்த பொண்ணு ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கா? இன்னைக்கு நீங்க என்ன தடுத்துட்டீங்க. இருந்தாலும் இன்னும் எத்தனை நாள் காப்பாத்துவீங்க? நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். வேற வேற ரூபத்துல வருவேன், வேற வேற வேஷத்துல, வேற வேற உடம்புல வருவேன். வந்துகிட்டே இருப்பேன். அவளை காப்பாத்த உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ யாருன்னு சொல்லு. சொல்லணும்னா எல்லாம் நான் தான். சொல்ல வேணாம்னா நான் எதுவுமே இல்ல. தைரியம் இருந்தா நீ என் முன்னாடி வந்து நில்லு. உன் பலத்தை என்கிட்ட காட்டு. இப்ப நீ வரப்போறையா மாட்டியா? என் பலத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் ஜெகதீஷ். நான் சத்தியம் பண்ணிருக்கேன், இந்த பொண்ணோட உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன். ஏய் ஜெகதீஷ், மரியாதையா அங்கிருந்து ஓடிடு. நான் சொல்றதை கேட்டு இங்கிருந்து ஓடிடு. அந்த பொண்ணை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னால அந்த பொண்ணை நெருங்க கூட முடியாது. நான் சொல்றதை கேட்டு ஓடிடு. யாரு யாரு என்ன தடுப்பாங்க? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் வேட்டையாடாம விட மாட்டேன். அவளை சித்திரவதை பண்ணி கொல்லாம விட மாட்டேன். என்ன காப்பாத்து கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே. அவ கதையை முடிச்சிடுவேன். அவ கதையை முடிச்சிடுவேன். அவ உடம்புல இருக்க ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம உறிஞ்சிடுவேன். உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. அவ உயிரை நான் எடுத்துருவேன். அத பார்த்து நீங்க எல்லாம் அழுது ஒடிய போறீங்க. இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. யார வேணாலும் தன் வசப்படுத்திடுது. கண்ணுமிக்கிறதுக்குள்ள உடம்ப மாத்திருது. ஆனா இந்த ஆத்மாக்கு ஒரே ஒரு பலகீனம் இருக்கு. இது ஆம்பளைங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போகுது. ஆத்மா என்ன பேர் சொல்லுச்சு? ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் யாரா இருக்குன்னு தெரியலையே. அது பெரியமா, யார் அந்த ஜெகதீஷ்? பெரியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, அவன் யாரு? ஜெகதீஷ் நம்ம இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தான். ஒரு ராத்திரி இங்க வந்து நிறைய பணத்தை செலவழிச்சுட்டு போவான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் அத நிறைய பொண்ணுங்களுக்கு பரப்பி விட்டுட்டான். நிறைய பொண்ணுங்க பாவம் இறந்தே போயிட்டாங்க. ஆனா இந்த ஜெகதீஷ் மந்திரங்களை பிரயோகிக்க தெரிஞ்சவன். பெண்களை கொலை பண்ணி
அவங்கள அவன் பலி கொடுத்துட்டா அவனோட சக்தி அதிகமாகும்னு அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். போலீஸுக்கு முதல்ல இருந்தே அவன் மேல சந்தேகம் இருந்தது. ஆனா அவனை கையும் களவுமா பிடிக்கணும்ன்றதுக்காக போலீஸ் கமலாக்காவை உபயோகப்படுத்தினாங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ பேர் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் கூப்பிட்டீங்க? நீ ரொம்ப அழகா இருக்க, கியூட்டா இருக்க. ரொம்ப நாளாவே எனக்கு உன் மேல ஒரு கண்ணு இருந்தது. போதும் போதும். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் ஷர்வன். ச்சே, உண்மையான பேரை சொல்லுங்க. இங்க யார் வந்தாலும் அவங்க உண்மையான பேரை சொல்றதே இல்ல. உண்மையான பேரை சொன்னா நல்லா இருக்கும்ல. இந்த பேர் நல்லாவா இருக்கு? ஸ்ரவணா. ச்சே. ஜெகதீஷ் தான் உண்மையான பேரு. இந்த பேரு நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. ஜெகதீஷ். உங்க பேர் என்ன? ஜெகதீஷ். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்து ராத்திரி நீங்க தானே அந்த ரேவதி கூட இருந்தீங்க? எந்த ரேவதி? எனக்கு எந்த ரேவதியும் தெரியாது. போய் சொல்லாதீங்க. ஞாபகம் இல்ல? அதான் கொஞ்சம் கருப்பா உயரமான பொண்ணு. ஆமாமா. அவளுக்கு பயங்கரமான வியாதி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா இந்த விஷயம் இங்க இருக்க எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதே. ஏய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல ஆரம்பிக்கலாமா? தள்ளி போங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அவசரம் தான் சார். இன்னும் விடியற வரைக்கும் நேரம் இருக்கு. ரொம்ப அவசரம்னா சொல்லுங்க. நான் வேணா. ஏய், நீ ரொம்ப குறும்புக்காரியா தான் இருக்க. அங்கே நில்லு. என்னடி என்னைய மாட்டி விடுற? நான் உன்னை விட போறது இல்ல. உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. பொண்ண கூட விட மாட்டேன். அவ பெரியவள ஆன உடனே நான் திரும்ப வருவேன். அவளையும் விட மாட்டேன். அவளையும் கொல்லுவேன். விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க. அவளை கொல்ற வரைக்கும் எனக்கு ஆத்திரம் தீராது. விடுங்க. அவ வாரிச கூட நான் விட மாட்டேன். கொல்லுவேன். விட மாட்டேன். கொல்லுவேன். விட மாட்டேன். கொல்லுவேன். விடுங்க. கொல்லுவேன். கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்தா வாங்கிக்க. இத கட்டிக்கிட்டனா எந்த கெட்ட ஆத்மாவும் உன்னை ஒன்னும் செய்யாது. ஜெகதீஷ் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் டெய்லி இங்க வருவான். அவனுக்கு பெரிய நோய் இருக்கிறதே எங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. இங்க இருக்கிற பொண்ணுங்களையும் அந்த நோய் தாக்கணும்னு அவன் நினைச்சான். அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. தன்னோட கோவத்தை தீர்த்துக்கணும்ன்றதுக்காகவே இங்க நிறைய பேர் வருவாங்க. அதுல சில பேர் எங்களை அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா ஜெகதீஷ் அவன் எங்களை கொல்லணும்னு நினைச்சான். அவன் பிடிபட்ட உடனே எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவன் கொன்னுடுவேன்னு மிரட்டினான். அதனாலதானே என்னமோ தூக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவனோட ஆத்மா இன்னும் எங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. எப்ப சும்கி பெரியவளாவா, எப்ப அவளை பழிவாங்கலான்னு காத்துட்டு இருந்த மாதிரியே இருந்தது.
உயிரோட இருக்கும்போதே அவனுக்கு நிறைய கெட்ட எண்ணங்கள் இருந்தது. அவனோட ஆத்மா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சும்கி, யாரு? என்னாச்சு? இன்னும் நீங்க தூங்கலையா? நீ என்ன நினைச்ச? என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? உன்னால என்ன நெருங்க முடியாது. என்கிட்ட இந்த தாயத்து இருக்கு. அந்த மந்திரவாதி கரெக்டா தான் சொன்னான். உன் கழுத்துல இந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை நெருங்க முடியாது. ஆனா நான் ஒண்ணும் அந்த தாயத்தை தொட வரலையே. விடமாட்டேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என் தாயத்தை விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவன் என்னை கொல்ல வரான். எங்க சுவாமிஜி தோத்து போனது அதுதான் முறை. ஜும்கி ரொம்பவே பயந்து போயிட்டா. மறுநாள் காலையில அவ எங்களுக்கு கோயில தான் கிடைச்சா. ஜெகதீஷ் ஒரு மந்திரவாதின்னு எங்களுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சது. பொண்ணுங்களை பலி கொடுக்க கொடுக்க அவனோட சக்தி அதிகமாயிட்டே இருக்கும்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அதனாலதானோ என்னமோ அவனோட ஆத்மா கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆயிடுச்சு. இது சுவாமிஜிக்கு தெரிய வந்த உடனே என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கூட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி தான். இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன்னு அவங்க ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இந்த தடவை தப்பு நடக்காதுன்னாங்க. அவங்களுக்கு அவங்க சக்தி மேல நம்பிக்கை இருந்தது, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வேற வழி எதுவுமே தெரியல. அம்மா தாயே, அம்மா காளிக்காமா, இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. என்னால தனியா அதை தடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் அதை தடுக்க முடியும், ஆனா அதுகிட்ட என்னால ஜெயிக்க முடியாது. அப்படின்னா நான் என்ன செய்யறது?
வந்துரு கமலா. எங்களுக்கு உன் உதவி தேவை வந்துரு கமலா. நான் உனக்கு ஆணையிடுறேன், எனக்கு உன்னோட உதவி தேவை வந்துரு கமலா. இது என்னோட ஆணை கமலா, வந்துரு. இங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு கமலா. என்னால இதை தனியா தடுக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா உன்னோட உதவி தேவை. அவனை தடுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த ஆத்மாவை எப்படியாவது கவர்ந்து ஏமாத்தி எங்கேயாவது வர வைக்கணும். அதுவும் தனிமையான அமைதியான இடத்துக்கு வர சொல்லணும். அங்க மனுஷங்களே இருக்க கூடாது. அப்பதான் அவனால உடம்ப மாத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கணும். ஜெகதீஷ் அந்த ஆளோட உடம்புக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனை பிடிச்சிடுங்க. அதே சமயத்துல நானும் அந்த ஆள் உடம்புக்குள்ள போயிடுறேன். அந்த ஜெகதீஷோட ஆத்மாவை எப்படியாவது வெளியே விரட்டி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் அவனோட ஆத்மாவை அந்த முக்கோண கல்குள்ள கைதி பண்ணிடுறேன். ஆனா இந்த மாதிரி பண்றது ரொம்ப ஆபத்து கமலா. நீ ஒரே அடியா அந்த கல்லுக்குள்ளாரிய ஒரு கைதியா இருக்க வேண்டி இருக்கும். அதுவும் அந்த ஜெகதீஷோட கடைசி வரைக்கும் உள்ள இருக்கணும். உனக்கு கடைசி வரைக்கும் முக்தியே கிடைக்காது கமலா. எனக்கு முக்தி வேண்டாம். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அவ பாதுகாப்பா இருக்கணும். அந்த ஜெகதீஷோட ஆத்மா அந்த கல்லுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு முக்தி கிடைச்சதுக்கு சமம். இருந்தாலும் இப்பவும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஜெகதீஷோட ஆத்மா உள்ள போற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். இதை செய்யும் போது சும்கியும் நம்ம கூட இருந்தாகணும். ஏன்னா அவ இருந்தாதான் ஜெகதீஷோட ஆத்மா வெளியே வரும். ஆனா இதனால 2 பேருக்குமே ஆபத்து தான். ஜும்கிக்கும் ஆபத்து, யாரோட உடம்புக்குள்ள ஜெகதீஷோட ஆத்மா நுழையுதோ அவனுக்கும் ஆபத்து. நான் தயாரா இருக்கேன். நான் தயாரா இருக்கேம்மா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துங்க. அப்பதான் என்னால நிம்மதியா வாழ முடியும். என்ன சுத்தி இருக்கவங்கள பாதுகாப்பா இருப்பாங்க. அப்ப சரி, ஜும்கி தயாராயிட்டா. எந்த ஆளோட உடம்புல ஜெகதீஷோட ஆத்மா நுழையணுமோ அந்த ஆள் இன்னும் நமக்கு கிடைக்கலையே. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியும், ஒருத்தரால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி சும்கிய தாக்கினது நீ இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியும், நீ அவளை உன் பொண்ணை விட அதிகமா நேசிக்கிற. நீ எப்பவுமே அவளை ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா பாத்துக்கிட்ட. அந்த மாதிரி என்னால கூட செய்ய முடியல. இன்னைக்கு அதே மாதிரி உன்னோட ஜும்கியோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவளுக்கு மறுபடியும் நம்மளோட உதவி தேவைப்படுது. உன்னால மட்டும்தான் அவளுக்கு உதவி செய்ய முடியும். நீ அவளுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கியா? ஆபத்து. ஒருவேளை நீ உன்னோட உயிரை கூட தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கலாம். நான் ரகு கிட்ட எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டேன். அவரும் நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நாங்க இந்த பிளானுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம். நீங்க எப்பாவது பெரிய விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி முந்தைய நாள் ராத்திரி கொஞ்சம் படபடப்பா இருக்கும். எனக்கும் அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு ராத்திரியெல்லாம் என்னால தூங்க முடியல. உன்னையும் நான் விட போறதில்ல. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. உன்னை நான் இன்னைக்கு விடவே போறதில்ல. விடு, என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல. இங்க என்ன நடக்குது? என்ன விடு.
சும்கி, நீ பிரதிமாவோட போய் உட்காரு. இவனை வந்து எங்க முட்டி போட்டு உட்கார சொல்லு. என்ன விடு, என்ன விடுங்கல்ல. எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன். உங்க உடம்ப விட்டு வெளியில வந்ததும் உங்க எல்லாரையும் கொன்றுவேன். கொல்லாம விட மாட்டேன். இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது ஜெகதீஷ். ஏன்னா இப்ப நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இனிமே உனக்கு விடுதலையே கிடையாது. யார் பேசுறது? நான் தான், சும்கியோட அம்மா. சும்கியோட அம்மாவா? உனக்கு அவ்வளவு தைரியமா? என்ன எதுக்க துணிஞ்சிட்டியா? உன்னுடைய குடும்பத்தையே அழிக்கணும்னு சத்தியம் பண்ணிருக்கேன். உன் தங்கச்சி, உன் பொண்ணு, உன் தம்பி ஞாபகம் இருக்கா? உன்னை நான் என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? நீ அந்த உடம்புக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டு இருக்க. உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. உன்னோட முடிவு நெருங்கிடுச்சு. நீ எல்லாரையும் ரொம்ப காயப்படுத்திருக்க. அதுவும் இல்லாம பொம்பளைங்களை சித்திரவதை பண்ணிருக்க. இனிமே அதெல்லாம் உனக்கு நடக்க போகுது. என்ன நீ ரொம்ப குறைச்சலா எடை போட்டுறாத. என்கிட்ட இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்கு. நான் உன் தம்பி ரகுவ சித்திரவதை பண்ண போறேன், தெரியுமா? அந்த வழிய நீ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. ரகு தயாரா இருக்கான். ரகு எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்னு பாவம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்திலேயே அவனுக்கு நரகம்னா என்னன்னு காட்ட போறேன். என்ன கொன்னுடுன்னு அவன் என்கிட்ட பிச்சை கேட்பான். ஆனா நான் அவனை சாகடிக்கவே மாட்டேன். முதல்ல அவனை நல்ல சித்திரவதை பண்ணுவேன், ரொம்ப சித்திரவதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அவனை கொலை பண்ணுவேன். இந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? நான் அவனை என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு. இந்த நேரத்துல நீ பலகீனப்படக்கூடாதுமா. ஏன்னா நம்ம முடிவை நெருங்கிட்டோம். நம்ம பயப்படணும் தானே ஜெகதீஷ் நினைக்கிறான். அப்பதானே உடம்ப விட்டு வெளியே வர முடியும். என்னோட விளையாட்டு இன்னும் முடியல. இப்ப பாரு, உன்னுடைய ரகுவ இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரும் பாருங்க, இதுதான் ஆரம்பம். இன்னும் விடியற வரைக்கும் நேரம் இருக்கு. நிறுத்து. நிறுத்தாதீங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். உனக்காக அவன் தியாகம் செய்ய தயாரா இருக்கான். ஏற்கனவே அவன் ரொம்ப அனுபவிச்சிட்டான். இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது இல்ல. நேரம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும், நம்ம கிட்ட சுத்தமா நேரமே இல்ல. நிறுத்தாத. இப்ப பாருங்க, நான் இந்த ரகுவ இப்ப என்ன செய்ய போறேன் பாருங்க. விடு. என்ன பண்ற? விடு. உனக்கு அவ்வளவு சக்தி இல்ல. உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. எல்லாம் சரியாயிடும். ஜெகதீஷ், இந்த உலகத்தையும் இந்த உடம்பையும் நேரம் வந்துருச்சு.
விஞ்ஞானத்தை விட அற்புதமான புதிரான நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மனசுனால இதை ஏத்துக்க முடியல. நாம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம்னா ஒருவேளை இந்த இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட இந்த புதிரான ரகசியங்களையும் அதோட அற்புதமான காரணங்களையும் நம்மளால நிச்சயமா உணர முடியும். எல்லாம் பழையபடியே சாதாரணமா மாறிடுச்சு. சும்கி அவளோட அம்மாவோட ஆத்மாவை பத்தி கூட மறந்துட்டா. அங்க இருக்கிற சாதாரண பெண்கள் மாதிரியே அவளும் வாழ ஆரம்பிச்சா. நம்மளோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் கேஸுகள் மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான கேஸுகளும் வந்திருக்கு. இந்த மாதிரி கேசஸ் ஒன்று மட்டும் இல்லை, நிறைய வித்தியாசமான சக்திகள் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட குறிக்கோளை அடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த உண்மை சம்பவத்திலையும் இதே தான் நடந்தது. 2 ஆத்மாக்கள்ல ஒன்று ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைக்குது, இன்னொன்னும் அதை அழிக்க நினைக்குது. அதுங்களுக்குள்ள போராட்டம் நடக்குது. ஆனா இதனால ஆபத்துல இருக்கிறது மனிதர்களோட உயிர் தான். இந்த மாதிரி கேசஸ்ல ஒரு பேரனாமல் எக்ஸ்பர்ட்டையோ இல்ல மந்திரவாதியோ கூப்பிட வேண்டியது அவசியம். அவங்களால தான் இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். வேற எந்த சக்தியினாலையும் அந்த ஆத்மாக்களை அடக்க முடியாது.